நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் வந்துட்டு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் தான். இப்போ சா அதான் முன்னால் ஹைஃபன் கொடுத்து ஒரு வேர்டோட நம்ம வந்து ஜாயின் பண்ணுறத அதுக்கு வந்து இன்டிக்ளைனபிள், அதாவது சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போன்ற, போல, அதாவது ஜெய்சா. இன்னொரு அர்த்தம் துல்லிய, துல்லியன்னா மாதிரியான, மாதிரியாக. சமான் அப்படின்னா இணையான, இணையாக. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரெட்டிஷ், பிளாக்கிஷ் அந்த மாதிரி வரும்போதும் அந்த சா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அலைக், ஏக் சா அப்படின்னா அலைக் சிமிலர், அதாவது அதே மாதிரி, சமமாக, இந்த மாதிரி வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வர்றேன். இந்த சாப்டரில் வந்து நான் சா, சாத்து அது எங்கே யூஸ் பண்ணுறது, சாம்னே, சே, இந்த 4 வேர்டு எடுத்துகிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். அதாவது ஒரு எஸ்ஸே படிக்கிறதுக்கு முன்னால் இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து எஸ்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சா முன்னால் ஹைஃபன் கொடுத்து சா அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெய்சா, அதாவது லைக். பாக் சா, லைக் அ டைகர். பாக்னா டைகர்னு அர்த்தம். வஹ் தக்கா சா லக் ரஹா தா, வஹ் அப்படின்னா ஹீ அப்படின்னு அர்த்தம். அவன், தக்காசான டயர்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது வஹ் தக்காசா லக் ரஹா தா அப்படின்னா ஹீ லுக்டு ஆஸ் இஃப் டயர்டு. மராசா லைக் எ டெட் பர்சன், அந்த இஷ் போடுற ஐஎஸ்ஹெச் அது யூஸ் பண்ணும்போது காலாசா அப்படின்னா பிளாக்கிஷ். புகார் சா ஃபீவரிஷ். லடுக்கா சா பாயிஸ். லால் சா ரெட்டிஷ். அதே மாதிரி ஏக் சா அப்படிங்கிறக்கு என்ன அர்த்தம்னா அலைக், சிமிலர், 2 அர்த்தம் வரும். ஏக் சி சிஜேங், சிமிலர் திங்ஸ். இப்போ பெண்பால் வரும்போது நம்ம சி போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் ஏக் சே லோக், அதே மாதிரி ப்ளூரல் வந்தால் சே போடுறோம், சேவாக மாற்றிக்கிறோம். ஏக் சே லோக், சிமிலர் பீப்புள். கோயி சா எனி. கோன்சா மக்கான், விச் ஹவுஸ். இந்த இடத்துல விச்சுன்னு அர்த்தம் வரும். கோன்சா விச்சுன்னு அர்த்தம் வரும். கோயிசி புஸ்தக், எனி புக். புக்கு வந்து பெண்பால் வர்றதுனால கோயிசி புக்குன்னு கொடுத்துருக்காங்க, எனி புக். கோன்சா அப்படின்னா விச் ஒன். கோன்சா குவாங், குவாங்னா வெல் அப்படின்னு அர்த்தம், கிணறுன்னு அர்த்தம். விச் வெல். கோன்சா ஃபூல், விச் ஃப்ளவர். ஃபூல்னா ஃப்ளவர். கோன்சி லடுக்கி, லடுக்கி பெண்பால் அதனால சி கொடுக்குறாங்க. விச் கேர்ள். தோடா சா, தோடானா கொஞ்சம், எ லிட்டில். தோடா சா தூத், எ லிட்டில் மில்க். தோடி சி ஷாஹி, ஷாஹி வந்து பெண்பால் அதனால் நம்ம வந்து சி கொடுத்துருக்காங்க, தோடி சி. எ லிட்டில் இங்க். தோடே சே எ ஃபியூ. தோடே சே லோக், ஃபியூ பீப்புள். தோடி சி மஹிலாயேங், மஹிலாயேங்னா லேடிஸ்னு அர்த்தம். எ ஃபியூ லேடிஸ். இந்த இடத்துல தோடா அப்படிங்கிறதுக்கு ஃபியூ அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தது வந்து சாத் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம். சாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டுகெதர், சைட் பை சைடு, 2 அர்த்தம் வரும். நெக்ஸ்ட்டு சாத் ஜானா, டு அக்கம்பெனி. சாத் சாத் ஜானா, டு கோ டுகெதர். சாத் சாத் சல்னா, டு வாக் சைட் பை சைடு. वे साथ साथ खड़े थे, they were standing side by side. दोनों साथ साथ रहते थे, the two lived.
The two lived together. सड़क नदी के साथ जाती है. The road runs along the river. साथ ही besides also. वह कवि भी है. कवि न कविஞர், कहानीकार भी. कहानीकार न कதை ஆசிரியர், story writer. He is a poet and also a story writer. मैं जाना नहीं चाहता था, साथ ही थका हुआ था. I did not want to go, besides I was tired. இப்போ நம்ம வந்து போஸ்ட் பொசிஷனாக யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கே சாத் வரும், வித்துன்னு அர்த்தம். கே சாத் அலாங் வித். மை अपने भाई के साथ जाऊंगा. जाऊंगा ना shall go. I shall go with my brother. भाई ना brother. हम माता पिता के साथ रहते हैं. We live with our parents. इन शब्दों के साथ, with these words, सावधान के साथ. सावधान केयर அப்படின்னு அர்த்தம். with care. मेरे साथ चलो. go with me. हम आपको अपने साथ ले चलेंगे. हम we shall take you along with us. இப்போ கம்பெனிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மஸ்குலின் நவுன் அன்கவுண்டபிள். கம்பெனி யூஸ் பண்ணும்போது सात का कमरा, द adjacent room, सात का लड़का, द accompanying boy, किसी का साथ छूटना. छूटना செப்பரேட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். த பாய் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் somebody. किसी का साथ छोड़ना, to leave somebody's साथ देना, to accompany. कृपया उस नुक्कड़ तक मेरा साथ दीजिए. प्लीज accompany me to that corner. नुक्कड़ அப்படின்னா கார்னர் அர்த்தம். इस काम में मेरा साथ दे. cooperate with me in this work. साथ निभाना, to stand steadily by somebody. साथ लग लेना, to join. to bear company ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கோங்க. साथ लगा रखना, to be ever on somebody's heels. किसी के साथ हो जाना, to join the company of somebody. सामने அப்படிங்கிறது இது வந்து ஒரு போஸ்ட் பொசிஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். वह मेरे सामने खड़ा था. खड़ा தான்னா ஸ்டுட் வரும், கடானா ஸ்டாண்ட் வரும். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் தா வரும்போது பாஸ்ட் டென்ஸு. he should in front of me. मकान घर के सामने मकान के सामने, in front of the house. सामने आना, to come in front of அல்லது to appear. हवाई जहाज के सामने आया. the aeroplane appeared in front. सामने होना, to face. मकान पार्क के सामने था. the house faced a park. सामने की चोट,
ஃப்ரண்டல் அட்டாக், இல்லை இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். யஹ் கட்னா மேரே சாம்னே கட்டி, கட்னான நிகழ்ச்சி, கட்டின நிகழ்ந்தது. திஸ் ஹேப்பண்ட் இன் மை ப்ரெசன்ஸ். உசே मैजिस्ट्रेट के सामने लाया गया. He was brought in the presence of a magistrate. ஆப்போசிட்டுங்கிற ஒரு அர்த்தம் வரும். फाटक के सामने दुकान है. फाटकना गेटன்னு அர்த்தம். There is a shop opposite the gate. वह मेरे घर के ठीक सामने रहता है. He lives just opposite to my house. सामने का दफ्तर, the office opposite. ஆகே அதுவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சே அப்படிங்கிற ஒரு வேர்டு. சேக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா ஃப்ரம், வித், பை, தேன், அப்புறம் மிசலேனியஸ் யூசேஜ். நெக்ஸ்ட்டு பர்சே அப்படிங்கிற இந்த அர்த்தத்தில் வச்சுட்டு இப்போது சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வர்றேன், பார்த்துக்கோங்க. நல்லா கவனித்து படிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸு. இது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசும்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சே அப்படிங்கிறத இது ஒரு போஸ்ட் பொசிஷன். இப்போ அப்பனே பாயி சே ஏக் பத்திர லிக்கா, அப்பனே பாயி சே. அப்போது ஐ ரிசீவ்ட் எ லெட்டர் ஃப்ரம் மை பிரதர். இந்த இடத்துல ஃப்ரம், சேவுக்கு வந்து ஃப்ரம் கொடுக்குறாங்க. சேப் காஷ்மீர் சே ஆத்தே ஹை. ஆப்பிள்ஸ் கம் ஃப்ரம் காஷ்மீர். அப்போ ஃப்ரம்ங்கிற ஒரு அர்த்தம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு உஸ்னே முஜ்சே 4 रुपये உத்தார் மே லியே. உத்தார்னா கடன் அப்படிங்கிறத அர்த்தம், பாரோ பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். He borrowed 4 rupees from me. हिंदी से अंग्रेजी में अनुवाद करो. हिंदी से अंग्रेजी में अनुवाद करो. ट्रांसलेट, अनुवादना ट्रांसलेट फ्रॉम हिंदी इनटू इंग्लिश. वह जुकाम से पीड़ित है. वह அவன் அல்லது அவள் போட்டுக்கலாம். he or she போட்டுக்கோங்க. is suffering from cold. जुकामना कोल्ड अर्थम. क्या दफ्तर वहाँ से दूर है? इस द ऑफिस फैर फ्रॉम हियर. 1 बजे से 3 बजे तक. फ्रॉम 1 to 3 o'clock. இந்த சேனா இருந்து ஃப்ரம் அர்த்தம் வரும். தில்லி சே கல்கத்தா தக். ஃப்ரம் டெல்லி டு கல்கத்தா. இந்த இடத்துல தக்குன வரை அப்படின்னு அர்த்தம் வரும். ஆரம்ப சே அந்த தக். ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். ஏடி சே சோட்டி தக். ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்போ வித்துங்கிற அர்த்தம் எடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன். ஹம் ஆங்கோங் சே தேக்தே ஹைம். வி சி வித் அவர் ஐஸ். मैंने कलम से लिखा. ஐ ரோட் வித் அ பென். லிக்கா பாஸ்ட் டென்ஸ்னால ரோட் கொடுத்துருக்காங்க. வஹ் புக் சே மரா. ஜா ரஹா ஹை. புக்னா பசின்னு அர்த்தம், மரான்னா இறந்து கொண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் டையிங் வித் ஹங்கர். வஹ் ஷர்தி சே காம்ப் ரஹி தி. இது வந்து ஃபெமனின் ஜெண்டர்னால நமக்கு வந்து ஷீ போட்டுக்கலாம். ஷி வாஸ் ஷிவரிங் வித் கோல்டு. ரஹி தி அப்படின்னா ஐஎன்ஜி போட்டு படிக்கணும். அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் வரும். அந்த ரஹா, ரஹே, ரஹி இதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். பச்சா தர்து சே கராஹ்னே லகா. பச்சா த சைல்டு ஸ்டார்டட் குரோனிங் வித் பெயின். முனகுதல், அதாவது தர்த் சே கராஹ் அப்படின்னா முனகுதல் அப்படின்னு அர்த்தம். குரோனிங் வித் பெயின், தர்துன்னா பெயின். மை தும்சே சஹ்மத் நஹி ஹூ. सहमत அப்படின்னா அக்ரின்னு அர்த்தம். ஐ டு நாட் அக்ரி வித் யூ. वह यह काम कठिनाई से कर पाया. वह he could
do this work with difficulty. Difficulty na கஷ்டம், கடினம், கடினாயி அப்படின்னு அர்த்தம். மை படி खुशी से आऊंगा. I shall come with great pleasure. खुशीना great pleasure ன்னு அர்த்தம். गिलास को सावधानी से रखो. Place the glass with care or carefully. இன்னொரு அர்த்தம் பை. हाथ से और डाक से चिट्ठी भेजना. To send a letter by hand या न அல்லது by post. वह कार से गया. He went by car. மை பஸ்ஸுமே கயான்னு சொல்லக்கூடாது, எப்பவுமே சே யூஸ் பண்ணிக்கணும். वह जन्म से भारतीय था. He was an Indian by birth. वह इस नाम से जाना जाता है. जाना जाता है ना known அப்படின்னு அர்த்தம். He is known by this name. चित्रा कील से लटक रहा है. லடக்னா ஹேங்கிங் அப்படின்னு அர்த்தம். கீழ்னா நமக்கு வந்து ஆணி, நெயில்னு அர்த்தம். த பிக்சர் இஸ் ஹேங்கிங் பை அ நெயில். इंजन बिजली से चलता है. द इंजन इज ड्राइवन बाय इलेक्ट्रिसिटी. सांप लड़के से मारा गया. सांपुना பாம்புன்னு அர்த்தம், மாரா கயானா கொல்லப்பட்டது. த ஸ்னேக் வாஸ் கில்டு by the boy. यह पत्र मुझसे लिखे गया था. This letter was written by me. उससे सेब नहीं खाया गया. The apple could not be eaten by him. सेबना apple அப்படின்னு அர்த்தம். மை தும்சே படாஹும். இது வந்து கம்பேர் பண்ணுறது. ஒருத்தரை விட ஒருத்தர் நான் பெரியவன், நான் உன்னை விட ரொம்ப படித்தவன், அவனை விட நான் பணக்காரன், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து தேன் யூஸ் பண்ணுவோம். மை தும்சே படாஹும். ஐ எம் ஓல்டர் தேன் யூ. வஹ் பஹ்லே से अच्छा है. he is better than before. यह लड़का सबसे अच्छा है. सबसेना எல்லாரையும் விட. this boy is best of all. அதே மாதிரி மிசனேனியஸில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, मंगलवार से वर्षा हो रही है. मंगलवारना ट्यूसडेன்னு அர்த்தம். it has been raining since Tuesday. वह 4 महीने से बीमार है. बीमार அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். he has been ill for 4 months. लहरें तट से टकरा रही है. लहरना அலை, வேவ்ஸ். டக்ரானா ஸ்ட்ரைக்கிங் அப்படின்னு அர்த்தம், அது மோதுறதுன்னு அர்த்தம். அலைகள், waves are striking against the shore. हम नाक से सूंघते हैं. we smell through our nose. हम जीभ से चखते हैं. we चखना டேஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். जीभना टंग. we taste by means of tongue. वह बीमारी या भूख से मरी. वह she died of disease. diseaseனா बीमार. or hunger. யானா அல்லது ஹங்கர்னா பசின்னு அர்த்தம். भूखना हंगर. किसी चीज से डरना. to be afraid of something. किसी से प्यार करना. to love somebody. मैंने उससे पूछा. I asked him or her போட்டுக்கலாம். लाल स्याही से लिखना. to write in red ink. ஸ்யாஹினா இங்க்னு அர்த்தம், லால்னா ரெட்னு அர்த்தம். परीक्षा 10 बजे से आरंभ होगी. होगी அப்படின்னா ஆரம்பமாகலாம். the examination will commence at 10 o'clock. பர்சே, இந்த பர்சேனா ஆஃப் ஓ டபுள் எஃப் போட்டுக்கணும். वह घोड़े पर से गिर पड़ा. he fell off the
ஹாஸ் ஆஃப்னா ஓ டபுள் எஃப் போடுங்க. உஸ்னே மேஜ் பர் சே சப் चीजें उठा ली. He took up all the things off the table. நெக்ஸ்ட் இதனால் கண்டினியூவாக படிங்க, கொஞ்சம் கவனித்து கேளுங்க, அப்போ தான் நமக்கு புரியும். ஒரு தடவைக்கு 5 தடவை கேளுங்க, அப்போ தான் புரியும்.